நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பையனோட அம்மாவா பேசுகிறேன். நெறைய பேர் சொல்லலாம், படிக்கிற டைமில இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு வருது, நான் செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 2 வாட்டி, 3 வாட்டி கீழ விழுந்துருவாங்க. சிவியரா அடிபடும். அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆக 1 மந்த் ஆகும். இவ்ளோ கஷ்டத்தையும் அம்மாவும் பார்க்கணும், குழந்தையும் அந்த வலிய தாண்டிட்டு ஓடணும். அவனுக்கு அவ்வளோ வில் பவர் இருக்கும்போது நானும் அவன் கூட ஓடணும் இல்லையா? அம்மாவா. இல்லைன்னா நான் அப்புறம் அவனுக்கு அம்மாவா இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளோ கஷ்டப்பட தயாரா இருக்க குழந்தைக்கு நான் ஃபினான்ஷியலாவும், ஃபிசிக்கலாவும் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணணும். ஆனா, ஒரு ஸ்போர்ட்ஸில் 1,00,000 பேர் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, கடைசியா போய் முடிக்கிறவங்க ஒருத்தரோ 2 பேரோ தான் நல்லா அச்சீவ் பண்ணுறவங்க. ஆனா, அந்த 1,00,000 பேரோட பெத்தவங்க இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஒரு வருஷமும் ஒரு சில லட்சங்கள் அவங்களுக்கு செலவாகும். யாரும் தரமாட்டாங்க. ஸ்கூலும் தராது, கவர்மெண்ட்டும் தராது. சாதிக்கிற வரைக்கும் பெத்தவங்க மட்டும்தான். சாதிச்சதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்பான்சர் பண்ணுவான். பட் அது வந்து எல்லாருக்கும் கன்ஃபார்மான்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்கும்போது பெத்தவங்களும் அவங்க கூட ஓட தயாராக இருக்கணும். நகையை வச்சு, வீட்டை வச்சு ஏதோ ஒன்று செய்வாங்க.